Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தின் இதயம் உதகை. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இந்த நகரத்தில் 36 வார்டுகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் சுமார் 4 டன் குப்பைகள் சேகரிக்கப்படும் நிலையில் அவற்றை அகற்ற வேண்டிய தூய்மை பணியாளர்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்துள்ளது. ஒரு காலத்தில் 160க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருந்த நிலையில் தற்போது 60 முதல் 70 பேர் மட்டுமே பணியாற்றுவதாக கூறப்படுகிறது. 36 வார்டுலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவா வருவாங்க குப்பை எடுக்கிறதுக்கு. இப்போ 3 நாள் ஆனாலும் 4 நாள் ஆனாலும் குப்பை எடுக்கிறதுக்கு ஆளே வர்றதில்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, மக்கள் எல்லாம் வெளியில போறவங்கன்றதுனால வீட்டில் குப்பை வைக்க முடியாது. அதனால ரோட்டுக்கு கொண்டு வந்து போடுறாங்க. இதனால உங்களுக்கே தெரியும், அனிமல்ஸ் எல்லாம் அது சாகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு, பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிட்றதுனால. இந்த லேபர்ஸ் குறைவா இருந்தாலும் கூட 36 வார்டுலையும் குறைவா இருந்தாலும் அந்த குறைவா இருக்க லேபர்ஸ்க்கு உபகரணங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ளவுஸ் சொல்லலாம், பூட்டு, இந்த மாதிரி எல்லாம் இல்லை. மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு தான் பண்ணணும், அதெல்லாம் இல்லவே இல்லை. அப்புறம் குப்பை எடுத்துட்டு போகும்போது மேலே ஒரு மேட் இது போடுவாங்க, தார்பால். அது கூட நம்ம ஊட்டியில் அது கூட வழி இல்லையா, இல்லை இந்த ரெவென்யூ எல்லாம் கலெக்ட் பண்ணாமல் இருக்காங்களா? மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி இரண்டும் இணைந்து இதுக்குரிய உடனடியாக ஒரு நிறைவு காண வேணும். பணியாளர்கள் பற்றாக்குறையால் பல பகுதிகளில் குப்பைகள் உடனுக்குடன் அகற்றப்படாமல் சாலையோரங்களிலும் கழிவுநீர் கால்வாய்களிலும் குவிந்து கிடக்கின்றன. இதனால் துர்நாற்றம் மட்டுமல்ல, பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கழிவுகளை உண்ணும் கால்நடைகளின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த நகரத்தை சுத்தமாக வைத்திருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை, காலணி, முகக்கவசம் இல்லை. மேலும் வெறும் கைகளால் குப்பைகளை அள்ளும் அவல நிலை தொடர்கிறது. நாள்தோறும் துர்நாற்றம், மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக், இறைச்சி கழிவுகள் என அனைத்தையும் கையாளும் அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்ல, குப்பை சேகரிக்கும் நகராட்சி வாகனங்களும் போதிய பராமரிப்பு இன்றி இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு உலக அளவிலான சுற்றுலாத்தலமான ஊட்டியில இன்னைக்கு ஊட்டி முழுக்க முழுக்க குப்பை மேடா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ கமிஷனரோ ஹெல்த் இன்ஸ்பெக்டரோ கிடையாது. முழுக்க முழுக்க மாநில அரசாங்கம் எடுத்த தவறான கொள்கை நிலைப்பாடு. கடந்த ஆட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏலம் விடும்போது முதல்ல என்ன பண்ணிப்பாங்கன்னா 160 பணியாளர்களை தினமும் நகராட்சி கொடுக்க வேண்டியதான் டெண்டர் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1 லட்சம் கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களுக்கு 40 டன் குப்பை ஒரு நாளைக்கு எடுக்கணுங்கிற முறையில் ஒரு டெண்டரை கொண்டு அந்த குப்பை எடுக்கிறவங்க தங்களோட சுயலாபத்துக்காக ஆட்களை இல்லாமல் பண்ணிட்டாங்க. இதன் காரணமாக ஆட்கள் இல்லை. 1. 2வது, துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த விதமான உபகரணங்களும் இப்போ இல்லை. ஏன்னா டெண்டர் முடிஞ்சு போச்சு. டெண்டர் முடிஞ்சு இப்போ ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. அதன் காரணமாக டெண்டரை இல்லாமல் இப்போ ஓடிட்டு இருக்குது. ஆகஸ்ட் மாதம் தான் டெண்டர் கொடுப்போன்னு இருக்காங்க. முழுக்க முழுக்க நிதி பற்றாக்குறையாக இருக்குது. 2வது, இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் வெகு குறைவுங்க. டெண்டர் விட்டால் கூட வெறும் 400 ரூபாய் 600 ரூபாய்க்குள்ள தான் கிடைக்குது. நம்ம மக்கள் ஏன் இந்த குறைந்தபட்ச சம்பளத்துக்கு போறாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த வேலை கன்ஃபார்ம் ஆகிடும். கண்டிப்பா இது கன்ஃபார்ம் ஆகலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால அரசாங்கம் இந்த தனியார் மயமாக்குறேன்னு சொல்லி முழுக்க முழுக்க துப்புரவு பணியாளர் பணிய தொடர்ச்சி ஒருத்தர் கூட கன்ஃபார்ம் பண்றது இல்லை இப்போதைக்கு. குறைந்த ஊதியம் காரணமாக ஒப்பந்த தூய்மை பணியாளர்களும் தொடர்ந்து பணியில் நீடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு நகரின் அழகு அதன் கட்டிடங்களில் இல்லை, அதன் தூய்மையில்தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் தூய்மை நகரம் என்ற பெருமையை பெற்ற உதகை மீண்டும் அந்த அடையாளத்தை பெறுமா? தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு, போதிய ஊதியம், நகருக்கு போதிய நிதி, உடனடி குப்பை மேலாண்மை இவற்றை தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உறுதி செய்யுமா? சுற்றுலா நகரமான உதகையை மீண்டும் தூய்மையின் அடையாளமாக மாற்ற வேண்டும் என்பதே உள்ளூர் மக்களின் ஒருமித்த எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஜெகதீஷ். தமிழ்ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.